இந்த வாழ்க்கை என்பதே கண்ணுக்கு தெரியாத ஒரு சிக்கல்தான். அந்த சிக்கலில் இருந்து அவ்வளவு சுலபமாக நம்மால் தப்பிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையிலும் தீர்க்க முடியாத சிக்கல்கள் இருக்கின்றதா? அதை தீர்த்து கொள்ள நாளைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய முருகர் வழிபாட்டை பற்றி தான் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றோம். பெரிய அளவில் நேரத்தை செலவு செய்து எல்லாம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டாம். மிக மிக எளிமையான இந்த 2 வரிகளை முருகனை நினைத்து சொன்னால் போதும். உங்கள் குறை தீர்க்க அந்த முருகன் ஓடோடி வந்து விடுவார். கலியுகத்து கண் கண்ட தெய்வம் அந்த முருகன் தானே. வேறு யாரு நம்மை காப்பாற்ற வருவது? முருகனே கதி என்று இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். உங்கள் சிக்கல்கள் நிச்சயம் தீரும். நாளை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் இருக்கிறது. ஆகவே இந்த நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள். காலையிலிருந்து உங்களால் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியும் என்றால் இருக்கலாம். முடியாது என்பவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருங்கள். உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப விரதம் மேற்கொள்ளலாம். மாலை வீட்டில் இருந்தபடியே ஒரு விளக்கை முருகனுக்கு ஏற்றி வையுங்கள். முருகனுக்கு நெய் விளக்கு உகந்தது. நெய் ஊற்ற முடியவில்லை என்றால் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். 2 வாழைப்பழம் வைத்தாலும் போதுமானது. முருகன் உங்களுக்கு அருள் புரிவான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. முருகனுக்கு முன்பாக அமர்ந்து சிக்கல்களை தீர்த்து வைப்பாயாக சிங்கார வேளா என்று சொல்லி இந்த 2 வரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அது என்ன மந்திரம்? சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி போற்றி, சிக்கல் சிங்கார வேலவா போற்றி போற்றி. உங்கள் வீட்டில் இருந்தபடியே முருகனை சரணாகதி அடைய வேண்டும். பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். மிக மிக எளிமையான இந்த வழிபாட்டை செய்து முருகனை நம்பினால் உங்கள் சிக்கல்கள் விலகும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வீட்டில் இதை செய்ய எங்களால் முடியாது என்றால் பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு போய் முருகனுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்கள். வெறும் கையை வீசிக்கொண்டு கோவிலுக்கு போகக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஒரு விளக்கு போடுங்கள். இல்லை என்றால் முருகனுக்கு செவ்வரளி பூ 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து சென்று பாருங்கள். அந்த முருகன் கோவிலிலேயே அமர்ந்து மேலே சொன்ன இந்த 2 வரி மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி முருகனிடம் உங்களுடைய சிக்கல்களை சொல்லுங்கள். அவன் தீர்த்து வைத்து விடுவான். வேலை முடிந்தது. இந்த வாரம் கிருத்திகை அன்று இந்த சுலபமான வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். மற்றும் முருகனை வேண்டியது மட்டுமின்றி நாளை தேய்பிறை பஞ்சமி திதியும் வந்திருக்கிறது. தேய்பிறை பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் மிகவும் சிறப்பு. கூடவே மகாலய பட்சமும் இருப்பது நமக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு. நாளைய தினம் ஒவ்வொருவரும் மனதார வாராகி தாயை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நாளைய தினம் உங்கள் கடன் பிரச்சனை தீர வீட்டில் இருந்தபடி எளிமையான முறையை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வாராகி சிலை திருவுருவப் படம் இருந்தால் அதற்கு அலங்காரம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். எங்கள் வீட்டில் வாராகி சிலை திருவுருவப் படம் எதுவுமே இல்லை என்றாலும் சரி, ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அதை வாராகியாக நினைத்து கொள்ளுங்கள். அந்த தீபச்சுடரில் வாராகி உங்களுக்கு அருள் பாவிப்பாள். பூஜை அறையில் ஒரு பிரத்யேகமான முடிச்சை தயார் செய்து வைக்க போகின்றோம். முதலாவதாக முருகனுக்கு நாம் மந்திரம் சொல்லி வழிபட்டோம். இரண்டாவதாக வாராகி அம்மனுக்கு ஒரு சிகப்பு நிற துணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், இந்த 3 பொருட்களையும் வைத்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள். முன்னோர்களையும் அம்பாளையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த முடிச்சை பூஜை அறையில் வைக்கவும். அம்பாள் படம் இருந்தால் அதற்கு முன்பு வையுங்கள். இல்லை என்றால் ஏற்றி வைத்திருக்கும் விளக்குக்கு பக்கத்தில் முடிச்சை வைத்துவிட்டு வாராகியின் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள் போதும். மனமுருகி உங்கள் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஓம் வாம் வாராகி நம. ஓம் விரம் ஷாம் வாராகி கன்யகாயே நம. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். மந்திரத்தை சொல்லிவிட்டு பிரார்த்தனையை செய்துவிட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். சரி, நாளைய தினம் இந்த பஞ்சமி நாயகி எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தெரியுமா? பஞ்சமி வழிபாடு என்றாலே அது மாலை நேர வழிபாடுதான் என்று சிறப்பு மிக்கது என்று சொல்வார்கள். இந்த மந்திரத்தை உங்களால் சொல்ல முடியவில்லை என்றாலும்
வாராகிக்குரிய பாடல்களை நீங்கள் அலைபேசி மூலமாக ஒளிபரப்பி கூட நீங்கள் கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேல் இரவு 9 மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் செய்யலாம். வழிபாட்டை முடித்துவிட்டு கையோடு அந்த சிகப்பு துணியில் முடிச்சு வைத்திருக்கும் கல்லுப்பை எடுங்கள். ஒரு சுத்தமான பாத்திரத்தில் நல்ல தண்ணீரை ஊற்றி இந்த கல்லுப்பை உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீரில் கரைக்க வேண்டும். என்னுடைய கடன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த கல்லுப்பு கரைவது போல கரைந்து போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தண்ணீரை சிங்கில் கொட்டி விடுங்கள். அந்த உப்புக்கு உள்ளே வைத்திருந்த ஏலக்காய் கிராம்பை எடுத்து பணம் வைக்கும் பெட்டியில் வைக்கலாம். அடுத்து பஞ்சமி திதி வரும் வரை பழைய ஏலக்காய் கிராம்பை எடுத்து வெளியில் போட்டுவிட வேண்டும். இதுதான் பரிகாரம். நீங்கள் கேட்பதற்கு இந்த 2 பரிகாரமும் மிகவும் எளிமையான பரிகாரம் என்று நினைப்பீர்கள். ஆனால் இந்த எளிய பரிகாரத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்த பலனை தரக்கூடிய சூட்சமம் உள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள். இறை நம்பிக்கையோடு முழு மனதோடு இந்த 2 பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் நிறைவான வாழ்க்கையும் அந்த முருகப்பெருமானும் வாராகி அம்மனும் உங்களுக்கு தருவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். நீங்களும் நம்புவீர்கள். முடிஞ்சவரை இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நாம் சந்திப்போம். முடிஞ்சவரை யாராவது உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.